எபிரேயர் chapter 12 verse 14. எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் ஆமென். Hebrew chapter 12 verse 14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஆமென். ஒரு விஷயம் கூட கண்ணில் மூடுவோம்ப்பா. விபஹதன ஷேரபஹந்தராதி கனகடகடகதரிபோ வைடமனகடகந்துராதி ஹத்துனாதி வஷேனகதரிபே. உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆமென். ஆண்டவரே, இந்த ஆராதனை தொடக்கத்தில் நீ சொன்னது போல அநேகருக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா ஆமென் ஆவியை பகுத்தறிகிற வரத்தை கொடுத்திருக்கிறீர். ஆமென். வியாக்கியானத்தின் வரம் கொடுத்திருக்கிறீர் அப்பா. ஆமென். நோய்கள் பலவீனங்கள் வரும்போது ஆமென் ஹல்லேலூயா செபிக்கும் போது ஆமென் சோகம் ஹல்லேலூயா கொடுக்கிற வல்லமை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே அநேகருக்கு அப்பா. ஹல்லேலூயா. அது இன்றையிலிருந்து அது சொல்லித்து எழுப்ப நமக்காய் நன்றி. ஹல்லேலூயா. அந்த விதை ஆமென் உடைந்து அதுக்குள்ளே இந்த முளை மேலே வந்து அது மரமாக மாறு நமக்காய் நன்றி அப்பா. உங்களுடைய கருத்தின் கீழே தருகிறோம். அதே போல் இந்த வார்த்தை ஆண்டவர் ஆசீர்வதியும் நீர் பேசும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் கர்த்தரை தரிசிப்பதில்லை. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். இந்த பரிசுத்தம் சமாதானம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கிறது. அதான் சேர்ந்து ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். எந்த இடத்துல ஒருவனம் இல்லையோ அந்த இடத்துல தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்வதில்லை. ஹல்லேலூயா. சமாதானம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனதை காட்டுகிறது. ஒன் அக்கார். ஹல்லேலூயா. ஒரே சிந்தை, ஏக சிந்தை, கிறிஸ்துவுக்குள்ளாக ஏக சிந்தை, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருவருக்கு ஒருவர் இசைந்து கொடுத்தல். எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தையே செய்து தன்னை வெறுமையாக்கி பிதாவுடைய சித்தத்தையே செய்தாரோ, எப்படி தன்னையே தாழ்த்தினாரோ, மற்றவருக்காக மற்றவருடைய பாதத்தை கழுவினாரோ, எப்படி தன்னை தாழ்த்தி அவன் ஜெயம் கொண்டாரோ, இந்த மாதிரி வர்றது எல்லாமே ஒற்றுமை சமாதானத்தை காட்டுகிறது. அவன் மத்திய 6 வாசிங்க பார்ப்போம். அதுல சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். மத்திய 6 இருக்கு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அப்ப சமாதானம் பண்ணுகிறவர்கள் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைன்னு அழைக்கப்படுறாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாரெல்லாம் சமாதானம் பண்ணுகிறார்களோ, பண்ணுகிறதுனா என்னது? இடியப்பம் தட்டப்பம் அந்த மாதிரி பண்றதா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஈட்டி பண்ணி எடுக்கிறது அந்த மாதிரியா? இல்ல. சமாதானம் உண்டாக்குகிறவர்கள், சமாதானத்தை உருவாக்குகிறவர்கள். எப்படி உருவாக்குவாங்க? எந்த இடத்துல சமாதானம் பண்ண முடியாதோ, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையோ, ஒரு சிச்சுவேஷன் இல்லையோ, அந்த இடத்துல சமாதானத்தை உருவாக்குகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர். தேவனுடைய புத்திரராய் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படின்னு புத்திரராய் அழைக்கப்படும். மற்றவங்க எல்லாம் புத்திரர் கிடையாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சமாதானம், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவராய் சமாதானம் பண்ணுகிறவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரோட பேரை தரித்து கொண்ட நம்ம எல்லாரும் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு சின்ன காரியம் வந்துருச்சுன்னா உடனே தாழ்த்து கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுகிறான். ஹல்லேலூயா. ஆமென். இது நினைக்கும் போது ஒருவன் என்ன பண்ணா, ஏதோ ஒரு பெரிய மந்திரின்ற பையனா இருப்பான் போல, பெரிய ஒரு பைக் வச்சிருந்தான், எத்தனையோ லட்சங்கள் உள்ளது. ஆமென். பைக்கை வச்சுக்கிட்டு திடீர்னு வரான். போலீஸ்காரன் என்ன பண்ணா, கைது. உன்னை என்ன பண்ணோம்? என்னதான் மந்திரின்ற பையனா இருந்தாலும் சரி, அவங்களோட ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, இவன் மந்திரியாவே இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் சரி, சட்டம் தன் கடமை செய்யும். சட்டம் எல்லாருக்கும் ஒரு போல தான். கை காட்டினா நிப்பாட்டி என்ன பண்ணணும்?
லைசன்ஸ் கேட்பாங்க, இன்சூரன்ஸ் கேட்பாங்க, ஹெல்மெட் போட்டிருக்கே கேட்பாங்க. ஆமான்னு சொல்லி எல்லாம் காமிச்சிட்டு இல்லைன்னா என்ன பண்ணணும்? சட்டத்துக்கு தகுந்தாப்புல உள்ள பிழையை கட்டிட்டு போயிடணும். அதுதான் செய்ய வேண்டியது நியாயமாக. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அல்லேலூயா. அந்த ஆளு சாவி எடுத்துட்டாரு, யாரு? போலீஸ்காரர். உடனே சாவி வையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பயங்கரமா கத்துறாரு. கோபம் அப்படி மூஞ்சில சிங்கத்தை மாதிரி இருக்கு. நான் நினைச்சேன் பெரிய ஆளா இருப்பாரு போல அப்படின்னு சொல்லி. கொஞ்ச நேரத்துல யாரோ வீடியோ எடுத்தாங்க. வீடியோ மாத்திட்டு போலீஸ்காரங்க அப்படியே தூக்கிட்டு போயிருக்காங்க. நல்லா துவைச்சு அதுக்கப்புறம் கொண்டு வந்து விட்டாங்க. விட்டதுக்கு அப்புறம் துவைச்சது இல்லை, அந்த அனுபவம் அப்படியே தெரியுது. அழகா அல்லேலூயா. எப்படி அப்படி அந்த சவுண்டு, அந்த சிங்கம் எல்லாம் போய் இப்போ பூன மாதிரி ஆயிட்டு. அல்லேலூயா. இதை தான் சொல்ல வேண்டியது. தன்னை உயர்த்துகிறவன் என்ன செய்வான்? போயிடுவான், துவைக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிறவனை கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? தூக்கி மேல வருவார். அல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவன் எப்பவுமே சிச்சுவேஷன் இருக்காது. அந்த இடத்துல சமாதானத்தை வார்த்தை சொல்லவே முடியாது. அந்த இடத்துல சமாதானம்ன்ற ஒரு நான் எதுக்கு சமாதானம் பண்ணணும், நான் ஒழுங்காக இருக்கிறேன்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். தன்னையே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல எந்த பிழையும் கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர். அவர்கள் எந்த குற்றமும் இல்லை. இருந்தாலும் தானே குற்றத்தை ஏற்று வாங்கிட்டாரு. பரவாயில்ல, நான் தான் பண்ணனேன். அல்லேலூயா. அவர் சொன்னார், நான் தான் பண்ணேன். அல்லேலூயா. பிதாவே இவர்களை மன்னியும், அந்த குற்றம் என் மேல சும்மா இருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் ஒரு கிறிஸ்துவண்ட அல்லேலூயா தேவனுடைய பிள்ளைண்ட அடையாளம். சமாதானம் பண்ணுகிற பாக்கியம் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். ஓங்கி அடிச்சாங்க, தப்புனாங்க, காரி துப்புனாங்க. இருந்தாலும் அவங்க செய்த பாவத்தின் தண்டனை அவர் ஏற்கும் போது, ஆமாப்பா நான் தான் பண்ணேன் தப்பு. அவர் பண்ணவே இல்லை, ஆனா அவர் ஏற்றுக்கொண்டார். உன்மேறுதல் காய் இயேசு காயங்கள் பட்டார், என்ன கிரமங்கள் காய் அவர் நொறுக்கப்பட்டார். என் மீறுதல் காய் இயேசு காயங்கள் பட்டார், என்ன கிரமங்கள் காய் அவர் நொறுக்கப்பட்டார். எனக்காகவே ஆணிகள் பட்டார், என்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். எனக்காகவே ஆணிகள் பட்டார், என்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். என்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. அவர் என்ன பண்ணாரு? அடிக்கிறியா, அவருக்கு கூட அடிச்சுக்கோ. அல்லேலூயா. பரவாயில்ல. அல்ல நான் தான் தப்பு பண்ணேன், அவன் தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணேன். என் காலேஜில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அல்ல நாங்கள் எல்லாம் குரூப்பாக இருப்போம். அல்லேலூயா. ஒரு 4-5 பேராக இருப்போம். 4 பேரில் ஒரு 10-15 பேர் குரூப். அல்லேலூயா. எவனாவது ஒருத்தன் குறும்பு பண்ணுவான், உருட்டு கட்ட மாதிரி வச்சுட்டு குருன்னு உருட்டுவான். அல்லேலூயா. அந்த சவுண்ட் அங்கே வரைக்கும் கேட்கும். விசில் அடிப்பான், என்னென்னமோ பண்ணிடுவான். உன்னை எழுப்புடா, யார் அது அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. உடனே ஒருத்தனை பிடிச்சி எழுப்பி விடுவாங்க. உடனே இன்னொருத்தன் சொல்லுவான், சார் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. எழுப்படா, எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பக்கத்தில் இருக்கிறேன், சார் நானும் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வரிசையாக ஒரு 10 பேர் எழுப்பிடுவோம். போங்கடா வெளியே அப்படின்ட்டுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. சேர்ந்து, அதாவது இன்னொருத்தருடைய தவற, அல்லது இன்னொருத்தர் செய்த தவற அந்த நேச மிகுதியினால தனக்குள்ள ஏற்றுக்கொள்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல ஒரு சமாதானம் பண்ணுகிறான். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. நான் பண்ணல, அவன் தான் பண்ணான். ஏவாள் சொன்ன மாதிரி நான் தப்பு இல்லை, அந்த பாம்பு செஞ்சது. அந்த ஹல்லேலூயா ஆமென் ஆதாம்கிட்ட கேட்டபோது நான் பண்ணல, அவ பண்ணா. இது ஒருபோதும் சமாதானத்தை உருவாக்காது. நான் பண்ணேன், பரவாயில்ல விடுது. ஹல்லேலூயா. இந்த சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் தேவனுடைய புத்திரர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு சமாதானம் பண்ணுகிறவர்கள் அல்ல நம்ம பார்க்க வந்தது பரிசுத்தத்தை. இப்ப சமாதானம் இருக்கவும் அது பரிசுத்தம் உள்ளவராக இருக்கவும் நாடுகள், இது ரெண்டுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. என்ன அப்படின்னா சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர். இந்த சமாதானம் செய்யாதவர்கள் தேவனோட இசைந்து இருக்க முடியாது. அவன் பரிசுத்தமாய் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவினுடைய சாயலை தரித்துக் கொள்ளாதவன், தேவனை போல சமாதானம் பண்ணுகிறவனாய் இல்லாத வரைக்கும் ஹல்லேலூயா அவன் பரிசுத்தமாய் இருக்க முடியாது. தேவன் பரிசுத்தர். ஹல்லேலூயா. நமக்குள்ள அந்த கிறிஸ்துவினுடைய சாயல் வராதது வரைக்கும் நம்ம பரிசுத்தமாய் வாழ. அப்ப பரிசுத்தம் இல்லாத ஒருவன் போய் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிட்டு அவன் நான் உங்களுடைய நாமத்தினால் தீர்க்கதரிசனம் உரைத்தேன், உங்களுடைய நாமத்தினால் அற்புதம் செய்தேன், அதிசயம் செய்தேன், அவன் பேர்களை துரத்துறேன்னு சொன்ன ஆண்டவர் சொல்வாரு, ஏன் நாமத்தினால தானே பண்ண, அவனுக்கு தேவை இருந்துச்சு நடந்துச்சு, நீ யாரு அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். நான் உங்களுடைய பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு உன்னை நான் அறியிச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தர் கூட நடுவில் வாசம் செய்கிறது. பரிசுத்தமாய் இருந்தால் மட்டும். அப்போ ஒருத்தன் சமாதானம் பண்ணாதவன் பரிசுத்தமாய் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையாவும் இருக்க முடியாது. தேவனுடைய பிள்ளை இல்லைன்னா அவன் பரிசுத்தமாய் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அப்ப யாரா இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி நாமம் தரித்தவர்கள் கண்டிப்பாக தேவனுடைய சாயலை தரித்தவராக இருக்க வேண்டும், சமாதானம் பண்ணுகிறவராக இருக்கணும். இருந்தால் அந்த பரிசுத்தம் நமக்குள்ள. ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஜனங்களுடைய பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டாரு. அதனால அவர் பாவியா? அவர் பாவி கிடையாது. அல்லேலூயா. எவ்வளவு பாவம் அவருக்குள்ள வந்தாலும், அவருக்குள்ள போடப்பட்ட பாவம் போடப்பட்டாலும் அவர் ஸ்டில் அவர் பரிசுத்தமாக தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்டில் அவர் பரிசுத்தமாக தான் இருக்கிறாரு. இதே போலதான் ஆமென் ஹல்லேலூயா சமாதானம் பண்ணிக்கொண்டே இருக்கிறவன் அல்லேலூயா அவன் பரிசுத்தமாய் கொண்டே இருக்கிறான், தேவனுடைய பிள்ளையாகவே இருக்கிறான். அல்லேலூயா. கீழே வாசிங்க 15வது வசனம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடி. பாருங்களேன், நான் இப்பதான் சொன்னேன் அல்ல, அதாவது தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. எப்படி இழந்து போறாங்களா? ஹல்லேலூயா. யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குறதுனாலே அநேகர் தீட்டுப்பட்டு போகிறார்கள். அப்ப கசப்பான வேர் நமக்குள்ள இருந்தா அவன் தீட்டு உண்டாகிறது. தீட்டு உண்டானால் தேவனுடைய கிருபை நம்ம இழந்து போக வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. இதுல இழந்து போயிடுவோன்னு இருக்கு. அல்லேலூயா. இழந்து போகாதபடிக்கு. கசப்பின் வேறு தேவ பிள்ளைன்னு சொல்ற நமக்குள்ள இருந்தால் அது முளைத்து எழும்பி என்ன செய்யுமா? தீட்டை உருவாக்கும். தீட்டு அப்படின்னு உருவாயிட்டு அப்படின்னா கர்த்தருடைய கிருபை நம்மளை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் டம்மி ஃபேன், அந்த ஃபேனை பாருங்களேன், அப்படி டம்மியை சுத்திக்கிட்டே இருக்கு, அவ்வளவுதான். அல்லேலூயா. பேர் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவை உடனே சொல்லிட்டு அப்படி சும்மா நடக்கலாம். அல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உள்ளே தரிக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்லுவோம், நான் மனுஷ பாஷைகளும் தூத பாஷைகளும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சும்மா டன் 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 அந்த மியூசிக்கு ஒரு 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 ஒழுங்கு இருக்கு. அந்த ஒழுங்குல வாசிச்சாதான் அந்த மியூசிக்கு. அது நான் வாசிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? சத்தம் எடுக்கிற வெண்கலம் போல, ஓசை எடுக்கிற கைத்தாளம் போல. அது பக்குவமா வாசிக்க தெரிந்தவன் வாசிச்சாதான் கரெக்டா இருக்கும். வாசிக்க தெரிந்தவன் அல்லேலூயா, வாசிக்க தெரிந்தவன் தேவ பிள்ளையா இருந்தாதான் கர்த்தருடைய கிருபை நிலைத்திருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. கசப்பான வேறு கிறிஸ்துவை உடையவர்களுக்குள்ள இருந்தால், நிலைத்திருந்தால், யாதொரு ஜனங்களோடு இருந்தால் கண்டிப்பாக ஆமென் ஹல்லேலூயா அது என்ன செய்யுமா? ஆமென் தீட்டு உண்டாக்கி கர்த்தருடைய கிருபை நம்மளை விட்டு
விலகிடும். அப்புறம் கடைசியில் நம்ம நினைப்போம் ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறாரு, அவர் அற்புதம் செய்யறாரு, வசனம் தராரு. வசனம் எல்லாருக்கும் கொடுப்பாரு. 5000 பேரை உட்கார வச்சு புருஷர்கள் இருந்தாங்களா, கூட ஜனங்கள் எல்லாம் இருந்தாங்களா, அவங்களோட ஸ்திரீகள் இருந்தாங்களா, பிள்ளைகள் இருந்தாங்களா, கிட்டத்தட்ட 12,000 மேல நிறைய பேர் ஜனங்கள் இருந்தாங்க. 5 அப்பம் 2 மீனையும் கொண்டு எல்லாரையும் போஷித்தாங்க. அதுல யாரெல்லாம் கவனிச்சாங்களோ அவங்களுக்கு மட்டுமா கொடுத்தாரு ஆண்டவர்? பிள்ளைகள் விளையாண்டுட்டு இருந்திருக்கும், புருஷர்கள் வேலைக்கு போயிட்டு வந்தவன் தூங்கிட்டு இருந்திருப்பான். இருக்குமா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் கேட்டவங்களும் இருந்தாங்க, மரியாதை போல உள்ளவங்களும் இருந்தாங்க, மாற்றலை போல உள்ளவங்களும் இருந்தாங்க. ஆனா எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? போஷித்தார். அதே மாதிரி கர்த்தர் வசனம் கொடுக்கிறாரு, கர்த்தர் பேசுறாரு அப்படின்னா நம்ம எல்லாரும் பரிசுத்தமானவங்க கிடையாது. கர்த்தர் எல்லாரையும் ஒரு போல போஷிக்கிறாரு. எப்படி வெள்ளாட்டுக்கும் கோலாட்டுக்கும் ஒரு வித்தியாசம் என்னைக்கு உண்டாகுது தெரியுமா? அங்கதான் உண்டாகுது. ஹல்லேலூயா. அது வரைக்கும் ஆடோடு சேர்ந்து ஆடும் ஓநாய்கள் எல்லாம் சேர்ந்து நடக்குது. இப்போ கர்த்தர் அதான் சொல்றாரு நமக்குள்ள. ஹல்லேலூயா, ஆமென். என்ன வரணுமா? சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். கசப்பு நமக்குள்ள இருந்தா அது என்ன உண்டாக்குது? தீர்ப்பு உண்டாக்குறது. உண்டாக்குறது தேவனுடைய கிருபை போயிருக்கு. இப்ப நம்ம வாசிப்போம் பரிசுத்தம் அப்படின்னா என்னன்னு வாசிப்போம். வாசிக்கிற ஒரு நிமிஷம். இட் இஸ் a life of discipline. வாழ்க்கையில ஒரு டிசிப்ளின், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு, நம்ம வாழ்க்கை இப்படிதான் வாழணும்ன்ற ஒரு டிசிப்ளினான வாழ்க்கை. ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் மிலிட்டரிக்காரர்கிட்ட போனா சொல்லுவாங்க, காலையில ஷார்ப்பா இத்தனை மணிக்கு எழுப்பி அவன் ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு வந்து சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு என்ன பண்ணிருக்கணும், ட்ரெஸ் எல்லாம் போட்டு தொப்பி எல்லாம் போட்டு ஒருத்தருக்கு சல்யூட் அடிச்சுட்டு கரெக்டா வந்து என்ன செய்யணும்? அசம்பிளில நிக்கணும், பரேட்ல நிக்கணும். ஆமாவா இல்லையா? எவனா தூங்க முடியுமா? நான் வீட்டுல உட்காந்து தூங்க முடியுமா? எனக்கு உடம்பு சரியில்லை, தூங்க முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஃபுல்லா டயரியாவா இருக்கு, தூங்க முடியுமா? வந்து நின்று அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வேணா போ. அது வரைக்கும் ஒழுங்குதான். ஹல்லேலூயா. ஸ்ட்ரிக்ட்டான ஒழுங்கு. அதே மாதிரி தான் இங்கேயும். ஹல்லேலூயா. இட் இஸ் a life of discipline. அந்த டிசிப்ளின் ஒரு ஒழுக்கம், ஒரு ஒழுங்கு. பரிசுத்தம் அப்படின்னா என்னது? ஹோலினஸ் அப்படின்னா நமக்குள்ள அந்த பரிசுத்தம் இருக்கணும் அப்படின்னா அந்த நம்முடைய வாழ்க்கை ஒரு ஒழுங்கில் இருக்கணும். பரிசுத்தம் என்னது? இட் இஸ் a life of discipline. ஃபோக்கஸ். டிசிப்ளின் மட்டுமல்ல, நம்முடைய நோக்கமும் நம்முடைய கண்ணோக்கமும் அந்த டிசிப்ளின்ல தான் இருக்கணும். நம்முடைய அட்டென்ஷன், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய அட்டென்ஷன்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? கவனம். நம்முடைய கவனம் எல்லாம் அதுல தான் இருக்கணும். அட்டென்ஷன். 2 மேட்டர் ஆஃப் ரைச்சியஸ். எப்பவுமே ரைச்சியஸ்னா என்னது? ரைச்சியஸ்னா என்னது? ரைட் செய்கிறவன் ரைச்சியஸ். ஹல்லேலூயா. ரைட்டான பாதையில ரைட்டான காரியங்களை செய்கிறவனாகவே. ஆமென். லிவிங், அதாவது சொல்றது இட் இஸ் a life of discipline, focus and attention to matter of righteous living is holiness. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமானதே செய்வதை, அதே நாடுகிறதை, அதையே அட்டென்ஷனாக வைத்திருக்கிறது, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறது, அது ஒரு டிசிப்ளினாகவே வைத்திருக்கிறது. அதுதான் பரிசுத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறாரு. இப்படிதான் இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும். எல்லாரும் போலயும் நம்ம வாழ முடியாது. உலகத்துல இருக்கிறவங்க போல நமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி எல்லாமே நமக்கு தகுதியாய் இராது. கோபப்படலாம், எல்லாரும் கோபப்படுறாங்கன்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்கன்னா அது தகுதியா இராது. இல்ல பொறாமை கொண்டால் அதுவும் தகுதியா இராது. அது மனுஷன் நமக்குள்ள இருந்து வர்றதானே அப்படின்னா அதுவும் தகுதியா இராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பொய் சொல்லுகிறது அது தகுதியா இராது. குற்றம் சுமத்துவது அதுவும் தகுதியா இராது. இப்படி எல்லாமே நம்ம ஒரு ஒழுக்கத்துக்குள்ள கிறிஸ்துவை போல அவர் போட்ட அந்த வரைக்குள்ளாக, அதான் இடுக்கமான வாசல் வழி. அந்த வாசல் வழி அப்படிதான் இருக்கும். அதுக்குள்ள நிலைத்து இருக்கிறவன் மட்டும்தான் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்க முடியும். பரிசுத்தம் உள்ளவனாக இருந்தா மட்டும்தான் தேவனை தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. இனி இந்த ஹோலினஸ்க்கு இன்னொரு செட் அபார்ட், செப்பரேட் as from everything sin. ஹல்லேலூயா. மட்டுமல்ல எல்லாவற்றையும் நம்ம
ஆண்டவரை விட்டு விலக்குகிற எல்லாவற்றையும் விட்டு விலகி ஓடி பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு விலக்குகிற எந்த காரியமாக இருந்தாலும் விட்டு விலகி ஓட வேண்டும். இதான் பரிசுத்தத்துக்கு டெஃபினிஷன். 1 பேதுரு 1:13-16 வாசிங்க. 1 Peter chapter 1 verse 13-16. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, என்ன சொல்றார் ஆண்டவர்? உங்களுடைய மனதின் அறையை கட்டிக்கொண்டு. அப்படின்னா என்னது? செல்ஃப் கண்ட்ரோல். போதும் என்று கூடின தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எல்லாவற்றிலும் சாட்டிஸ்ஃபைடாக, செல்ஃப் கண்ட்ரோல் அல்ல, சாட்டிஸ்ஃபைடாக. satisfy on everything. செல்ஃப் கண்ட்ரோலும் இருக்குது. அல்லேலூயா. அறையை கட்டி நம்முடைய மனசு அங்கிட்டு இங்கிட்டு அலை பாயாதபடி அவன் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ள. தெளிந்த புத்தினா என்னது? பிசாசனம் வஞ்சிக்கிறது பின்னாலே வரான், கவனமா இருக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் நம்மளை கிறிஸ்துவை விட்டு பிரிக்கக்கூடிய காரியம் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் ஐடென்டிஃபை பண்ணுறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து கீழே இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் நம்பிக்கையுள்ளவராயிருங்கள். நீங்கள் அப்போ நமக்கு இச்சை வருது, ஆசை வருது. இச்சை, அதாவது இச்சை இருக்கிறதுனால ஆசை வரும். மனுஷன் தானே, எல்லாருக்கும் ஆசை வரும். அப்படிலாம் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஆசை இல்லையா? பேர்பட்ட பரலோகத்தை திறந்துட்டு வரணும்னு என்ன இருக்கு அவருக்கு? அல்லேலூயா. அவருக்கு ஆசை இல்லையா? இப்படி எல்லாம் அடிக்கப்பட்ட வேதனை அனுபவிக்கணும்னு என்ன இருக்கு அவருக்கு? ராஜாவா இருந்தவர் எதுக்கு இங்க வரணும்? தன்னைத்தானே திறந்தார் அல்லவா? அல்லேலூயா. தன்னைத்தானே அடிக்க கொடுத்தார் தானே, வேதனையை சகித்தார் தானே. அல்லேலூயா. 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 ஆமென். அந்த வசனத்தை அந்த இப்போ வாசிச்ச அந்த வார்த்தை வாசிங்க. அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சை, அதாவது பரலோகம் ஒரு கொள்ளை பொருளாக அவர் எண்ணாதபடிக்கு அதை தொடர்ந்து வந்தாரு. அல்லேலூயா. 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 அதனுடைய மகிமை, அதனுடைய எல்லாவற்றையும் விட்டு அவர் இருந்த அந்த சொகுசான எல்லா காரியங்களையும் விட்டுட்டு என்ன பண்ணாரு தெரியுமா? அல்லேலூயா. அவர் அங்க பரலோகத்தில் இருக்கும் எப்படி 2 கொண்டு பாதத்தை மூடி 2 கொண்டு முகத்தை மூடி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 ஓயாம துதித்துட்டு இருந்தாங்க. துதியின் மத்தியில வாசம் செய்த தேவன் கீழே வந்தார். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கீழே வந்தார். அல்லேலூயா. ஆமென். அந்த இச்சை, அந்த வாசம் திரும்ப போத அறியாமையினால கொண்டிருந்த இச்சைகள், இச்சை, ஆசை, எதெல்லாம் ஆசைப்படுறோமோ இச்சைக்குள்ள வந்துடுது. அதெல்லாம் அல்லேலூயா. அல்லேலூயா. இது இல்லைன்னா எனக்கு அவ்வளவுதான். ஆண்டவரே திரும்ப திரும்ப அதுக்கு பின்னால் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். உலகத்தாலுக்குள்ள ஒருவன் ஒரு ஐபோன் வாங்கினாங்க. அன்னைக்கு வாங்கின உடனே இன்னொருத்தன் கூட இருந்தவனுக்கு அவன் சொல்ற ஐபோன் 14 ப்ரோ மேக்ஸ், அதுக்கப்புறம் டீப் பர்பிள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா விளம்புறாங்க. நம்ம அதெல்லாம் நடிச்சவங்க. அல்லேலூயா. அப்படி இது பண்ணிட்டு இருக்கும்போது மற்றவனுக்கு இருக்க முடியல, உட்கார முடியல. ஒரு வாரத்துக்குள்ள துபாய் போய் வாங்கிட்டு வந்துட்டான். இது என்னது? இச்சை. சாப்பாடு நல்லா சமைச்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த நேரத்துல, அதாவது இதுவரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம் நல்ல ஒரு சாப்பாடு, நல்ல பயங்கர மனமா இருக்கு. நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன் இச்சைக்குள்ள. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளை தானே சோதித்து பார்க்கணும். இதெல்லாம் அல்லேலூயா. தன்னைத்தானே சோதித்துக் கொள்ள கடவுள். அடுத்தவங்க சொல்லக்கூடாது. தன்னைத்தானே சோதிக்கும் போது எதெல்லாம் நம்மளால முடியல அப்படின்னு வருதோ அதெல்லாம் இச்சைக்குள்ள வந்துருது. அறியாமை காலத்துல இருந்த அந்த இச்சைகளை என்ன பண்ணணுமா? அதன்படி நடக்காதபடி அதை என்ன செய்யணுமா? மிதிச்சிடணும். காலின் கீழே போட்டு மிதிச்சுட்டு உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருக்கணும். ஆமென். அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறதுனால அதே போல நம்மளும் பரிசுத்தமாய் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எவைகளெல்லாம் நம்மை மீறி செயல்படுகிறதோ அதை எல்லாவற்றையும் காலின் கீழாக அடக்கி போட வேண்டும். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆமென். ஆசைப்படுறது தப்பா? ஹல்லேலூயா. நமக்கு கிறிஸ்தவர்களாக நமக்கு ஆசை யார் மேல தெரியுமா? நம்முடைய மனவனாய் கிறிஸ்து மேல. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையின் மேல, அவர் நம்மளை பயன்படுத்துறது மேல. ஹல்லேலூயா. நம்முடைய ஆசை எங்க இருக்கணும்? ஹல்லேலூயா. இங்க இல்ல, அங்க இருக்கணும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு வல்லமை ஆண்டவர் தந்து நம்மளை பயன்படுத்தணும் கர்த்தர். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தில் உள்ள கருவியா இருக்கணும். ஹல்லேலூயா. அன்னைக்கு கடைசி காலத்தில் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள் சொன்னாங்களே, ஆண்டவர் என்ன நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி அதுல ஆசை வைக்கணும். அது கொடுக்கல அப்படின்னா நான் விட மாட்டேன்னு நிற்கணும். அதுதான் ஆசை. ஹல்லேலூயா. அங்கதான் இருக்கணுமே தவிர இந்த உலகத்தில் உள்ளவைகளில் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவை உடையவன், எனக்குள்ளாக இந்த அசுத்தங்கள் வர விட மாட்டேன்னு சொல்லி நான் கிறிஸ்துவுக்காக நான் ஒப்பந்தம் பண்ணப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், நான் இப்படிதான் வாழுவேன், இந்த ஸ்டைல்ல தான் போவேன், யாரு குறை சொன்னாலும் சரி, யாரு கேலி பண்ணாலும் சரி, சமுதாயத்தில் நான் அவமானப்பட்டது மாதிரி இருந்தாலும் சரி, எனக்கு ஒண்ணுமே இல்லை. I will be like this because my father is like this and I will be like this. அப்படின்னு நமக்குள்ள ஒரு டிசிப்ளின் நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த பரிசுத்தமான தேவனை தரிசிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பரிசுத்தமா இருந்தால் மட்டுமே தரிசிக்க முடியும். வாசிங்க. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். ஹல்லேலூயா. இன்னி மத்தேயு 15வது அதிகாரம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 11 வரைக்கும் இருக்கு பாருங்க. முதலில் வாசிங்க. மத்தேயு 15. அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, ஆமென். வேதபாரகர்கள், வேதத்தை அறிந்தவர்கள், பரிசேயர்களும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறினார்கள்? இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறினாங்க? முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சாப்பிடுறதுக்கு முன்னால கைகளை கழுவுவாங்க, வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னால பாதத்தை கழுவுவார்கள், இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனா உங்களுடைய சீஷர்கள் ஸ்ட்ரைட்டா வந்துட்டாங்க, உட்கார்ந்துட்டாங்க, டக்குன்னு சாப்பாடுல கை வச்சு சாப்பிடுறாங்க. இதை எப்படி செய்யறாங்க? முன்னோர்கள் செய்து வந்த பாரம்பரியத்தை ஏன் செய்யல? ஆண்டவர் சொன்னாரு, ஹல்லேலூயா, வெளியிலிருந்து உள்ளே போகிறது உங்களை அசுத்தப்படுத்தாது, உள்ளே இருந்து புறப்படுவதே உங்களை அசுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிஷ்யர்கள் கேட்கறாங்க, இது என்ன அப்படின்னு. அவங்களுக்கு புரியல. அப்போ ஹல்லேலூயா, புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அவங்க எல்லாம் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவன் அந்த நேரத்துல ஆண்டவர் அவங்ககிட்ட சொல்றாங்க, ஹல்லேலூயா, அதாவது நீ சாப்பிடுகிற கைகளில கொஞ்சம் அசுத்தம் இருக்கலாம், ஹல்லேலூயா, அந்த அசுத்தத்தோட சாப்பிட்டாலும் உள்ள என்ன இருக்குது, நமக்கு ஆசிட் இருக்கு, எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணி உள்ள விட்டுரும், அது அங்க போயிடும். ஹல்லேலூயா. ஆனால் உள்ளத்திலிருந்து உருவாகுகிற கெட்ட சிந்தனைகள், ஹல்லேலூயா, மட்டுமல்ல ஆண்டவருக்கு விரோதமான செயல்களை தூண்டும் எந்த ஒரு காரியம், ஹல்லேலூயா, இச்சைகளா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அது புறப்பட்டு வந்து கண்களினாலோ, ஆமென், காதுகளினாலோ, வாயினாலோ, செயல்களினாலோ, நடத்தைகளினாலோ அது வெளிப்பட்டால் அதுதான் உங்களை அசுத்தப்படுத்துகிறது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை பாருங்க, கரெக்டா ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், பாரம்பரியம் அதை ஒருபோதும் பரிசுத்தப்படுத்தாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பாரம்பரியமா செய்து வந்த காரியங்கள் அது ஒருபோதும் நம்மளை பரிசுத்தப்படுத்தாது. ஹல்லேலூயா. அடுத்தது 16, 17, 18, 19. அதற்கு இயேசு, நீங்கள் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீங்களே, நான் சொன்ன காரியத்தை கூட உணர்ந்து கொள்ள முடியலையே, வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் அததான் நான் இப்ப சொல்லி தந்ததுதான், அது உங்களை தீர்த்துப்படுத்தாது, ஆனா உள்ள வெளியே வரதான் தீர்த்துப்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பாரம்பரியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரதர் என்ன பண்ணுவாரு, எங்க ஃபேக்டரியில வேலை பார்த்தாரு. ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணுவாருன்னா, கரெக்டா டைம் ஆனோட டக்குன்னு போயிடுவாரு, ப்ரேயர் பண்ணுவாரு. ஹல்லேலூயா. டெய்லி எத்தனை வாட்டி ப்ரேயர் பண்ணுவாரு? 5 times. அவ்வளவு பயபக்தினா அவ்வளவு பயபக்தி. ஹல்லேலூயா. யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. அந்த டைம் ஆகும்போது எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் போட்டு டக்குன்னு போயிடுவாரு, காலையில கழுவிட்டு போயிட்டு உட்கார்ந்து ப்ரேயர் பண்ணுவாரு. நல்ல விஷயம் தான். ஹல்லேலூயா. ஆனா ஃபேக்டரியில இருக்கிற அத்தனை பேரும் அந்த ஆளை பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த ஆளு மேல கோபம்.
ஏதாவது அவர் என்ன பண்ணுவாருன்னா, எவ்வளவு பிரேயர் பண்றாரோ அதுக்கு அதிகமாகவே ஒவ்வொருத்தரையும் கிண்டல் பண்றது, வார்த்தையினால கிண்டல் பண்றது, காலால மிதிக்கிறது. அல்லேலூயா. இனி என்னெல்லாம் தேவையில்லாம சேட்டை பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுவார். தேவையில்லாம கோவப்பட்டுட்டு பெரிய மனுஷன் மாதிரி காமிக்கிறது, அந்த இடத்துல வேலை செய்ய மாட்டாரு. எல்லாரும் பயங்கரமா கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவாங்க. இவரை மட்டும் அப்படி சொகுசா நினைக்கிறார். மற்றவங்க எல்லாம் ஒரு வண்டி வந்துச்சுன்னா லோட் பண்ணுவாங்க எல்லாரும் சேர்ந்து, அவர் மட்டும் டிரைவர்கிட்ட போய் பேசிட்டு இருப்பாரு. எவ்வளவு கடுப்பு இருக்கு மற்றவங்களுக்கு. ஆனா என்ன செய்யறாரு அவரு? பாரம்பரியம். பிரேயர் பண்றது மட்டும் கண்டினியூா பண்றாரு. அப்படின்னா அவன் உடனே பரிசுத்தவான் ஆயிடுவான். அப்படி கிடையாது. செயல்களில் வரலையே. மற்றவன் குறை சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னா, அல்லேலூயா, மற்றவன் குற்றப்படுத்தக்கூடாதுல்ல. அவன் ஒரு செபிக்கிறவனை பார்த்து சொல்லணும், இவன் நல்லவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை பார்த்து அப்படி சொன்னா அந்த ஜெபத்துக்கு வேல்யூ. அல்லேலூயா. அப்படி சொல்லலையே, எல்லாரும் குற்றப்படுத்துறான் அப்படின்னா ஏதோ தப்பா தானே இருக்கு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கம்ப்ளைண்ட் கேட்காத நாளே கிடையாது. இது ஒரு இன்சிடென்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி தான் ஒரு மனுஷன் இதே மாதிரி எல்லா ரிச்சுவல்ஸையும் பயங்கரமா ஃபாலோ பண்ணுவாரு. அல்லேலூயா. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நான் பார்த்தேன். அல்லேலூயா. அவன் ஃபாஸ்டிங் பிரேயர் வந்துட்டா ஃபாஸ்டிங் அப்படியே பயங்கரமா பெர்ஃபெக்ட்டா காலையில சாயங்காலம் வரைக்கும் ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க. அல்லேலூயா. செயல்களினால பாரம்பரியம் பயங்கரமா ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க. ஃபாஸ்டிங்ல வந்து ஒரு சின்ன பிழை வந்துடக்கூடாது. ஆனா ஃபாஸ்டிங் பண்றதுனால கெட்ட வார்த்தையில ஒரு குறையும் இருக்காது. இது ஃபாஸ்டிங்கா? இது பரிசுத்தத்தை காட்டுகிறதா? இல்ல. ஹல்லேலூயா. பாரம்பரியம் நம்மளை பரிசுத்தமாக்காது. மனுஷன் எப்பவும் குறைவுள்ளவன் என்று கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. ஆனால் என்ன செய்யறது அப்படின்னா, கிறிஸ்துவை போல மாறுகிறவனாய் இருக்கணும். அதை ட்ரை பண்ணுகிறவனாய் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பின்னடைவு அல்ல, முன்னடைவு, வளர்ச்சி காணும்படியாக. ஒரு குழந்தை வளருது அப்படின்னா குழந்தையாகவே இருக்கக்கூடாது. இல்ல, அந்த வளர்ந்த ஒரு 3 கிலோ குழந்தை வந்துட்டு வச்சுக்கோங்களேன், அது பின்னடைந்து பிரிவு 2, 1 அப்படின்னு போகக்கூடாது. போனா அது நோயாளின்னு அர்த்தம். அதை வளர்ந்து 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 பெரிய மனுஷன் ஆக வேண்டும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி, ஒத்த வளர்ச்சி அடையணும். இல்லைன்னா எங்கேயோ இடத்துல குறைவு இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் இப்படி செய்தோம், 5 வாட்டி ஜெபித்தோம், ஃபாஸ்டிங் நடந்தோம், அது எதுவுமே நம்மளை பரிசுத்தப்படுத்தாது. ஹல்லேலூயா. என்னத்தை செஞ்சாலும் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறது. அது உன்னை தீட்டுப்படுத்திக் கொண்டே இருக்கும் பட்சத்துல செய்கிறதெல்லாம் வீண். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்றாரு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை போல மாறி இந்த காரியங்களை செய்யும் போது, தேவன் சொன்ன காரியங்களை ஃபாலோ பண்ணிட்டு இந்த காரியங்களை செய்யும்போது தவறு கிடையாது. ஹல்லேலூயா. அது உன்னை என்ன பண்ணுமா? ஆவியில வளர்த்தும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி பாரம்பரியத்தில் இன்னொரு காரியம் இருக்குது. பாவம் செஞ்சுட்டு பாவத்தை என்ன பண்ணுவாங்க? போய் மனுஷனுக்கு முன்னால அறிக்கை செய்றாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? பாவம் மூடப்பட்டது, கழுகப்பட்டது. பாரம்பரியம் ஒருபோது நம்முடைய குறைவுகளை அந்த பாரம்பரியங்களை நாம் பரிசுத்தமாக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 23ல 2, 3, 4, 5, 7 வாக்கியங்களை வாசிப்போம். வேதபாரகம் பரிசேயரும் மோசேயுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். வேதபாரகம் பரிசேயரும் என்ன பண்றாங்கன்னா, மோசே சொன்ன வசனத்தை கீழ்ப்படிக்கிறவங்களே இல்ல, மோசேன்ற மண்டையில தட்டிட்டு அவங்க ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்கிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்யும்படியோ செய்யாது. அவர் சொல்றாங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு, நான் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு செய்யாம இருக்கிறாங்க. நான் பரிசுத்தவான் பரிசுத்தவான் சொல்லிட்டு பரிசுத்தம் இல்லாம இருக்கிறாங்க. நான் நீதி செய்கிறேன்னு சொல்லிட்டு நீதியே செய்கிறது கிடையாது. அல்லேலூயா அப்படின்னு சொல்றாரு. கீழே வாசிங்க. ஏனெனில் அவர்கள் சொல்கிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சூழ்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி
மனுஷர் தோன்றும் மேல் சுமத்துகிறார்கள். ம். தாங்களோ ஒரு விதத்தினால அவர்களை தொட மாட்டார்கள். ஆமென். கையை நீட்டி ஒரு சின்ன வேலை கூட பண்ண மாட்டான். மத்தவங்க மேல போட்டு மாடு மாதிரி வேலை வாங்குவான். யார் இது? பரிசேயரும் வேத பாரகரும். ஹல்லேலூயா. நின்ன இடத்திலே வேலை வாங்குவாங்க. ஹல்லேலூயா. குனிஞ்சு நிமிராத மிருகங்கள். ஹல்லேலூயா. இவங்க எல்லாம் பரிசுத்தவான்னு சொல்ல முடியுமா? கீழே தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷன் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். இப்படி எல்லாம் செய்யறவங்க பரிசுத்தவான் ஆக முடியாது. அவங்க சொல்லி செய்யாமல் இருக்கிறவங்க போதும். ஹல்லேலூயா. எபேசியர் 4:25. திருடுகிறவன் இனி திருடாமல். என்ன கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். திருடாதீங்க. ஹல்லேலூயா. திருட்டுனா என்ன நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் நினைக்கிறாங்க ஆமென் பெரிய பெரிய பேங்க் கொள்ளையடிக்கிறதா திருட்டு. அப்படி எல்லாம் கிடையாது. கம்பெனில இருந்து ஒரு சின்ன பேப்பர் எடுத்தாலும் திருட்டுதான். ஹல்லேலூயா. கம்பெனில இருந்து ஒரு பேனாவை பயன்படுத்தலாம் திருட்டு, வஞ்சகம். கம்பெனில இருந்து உள்ள பொருட்களை யூஸ் பண்றது ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவரை வஞ்சிக்கிறது வஞ்சகம். ஹல்லேலூயா. வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காசு ஆட்டை போடுறது வஞ்சகம். ஹல்லேலூயா. 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 பெரிய பெரிய லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் இப்படிதான் வளர்றாங்க. இன்னொரு விஷயம் இருக்குது. ஒரு பொருளுக்கு 10 ரூபாய் இருக்கும். இவங்க சைனால இருந்து வாங்குவாங்க. 4 ரூபாய்க்கு வாங்கிட்டு அது 6 நியாயமான விலையில 6 ரூபாய்க்கு விற்கலாமே. ஆமென். 9 ரூபாய்க்கு விற்பாங்க. கேட்டா சொல்லுவாங்க வெளியே 10 தானே நான் 9 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னு. நீ வாங்குறது 4, விற்கிறது 9. 5 ரூபாய் டிஃபரன்ஸ். கிட்டத்தட்ட பாதிக்கு மேல வருமானம் பாக்குற வஞ்சகம், திருட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் இதுக்கெல்லாம் துணை நிற்க மாட்டாரு. நியாயமானபடி நீ விற்கிறியா, நியாயமானபடி தொழில் செய்றியா, நியாயமானபடி வேலை செய்றியா, நியாயமானபடி ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கூட கீழே வந்து அநேக லேபர்ஸ் வச்சிருப்பாங்க. கேட்டா ஆமென் அங்க இருந்து கொண்டு வந்தது, இங்க நார்த் இந்தியால இருந்து கொண்டு வந்தது. எங்க வேணாலும் கொண்டு வா, அவன் செய்யற வேலைக்கு கூலி ஒழுங்கா கொடுக்கலன்னு வச்சுக்கோ, திருடுற நீ. ஹல்லேலூயா. ஒருபோதும் உருப்பட முடியாது. ஆண்டவர் நீ போய் அல்லேலூயா சொல்லலாம், 10 காணிக்கை கொடுக்கலாம், தசமபாகம் கொடுக்கலாம். இது எதுவுமே உன்னை பரிசுத்தம் செய்யாது. பரலோக ராஜ்யத்தின் வாசலை கூட பார்க்க முடியாது. எல்லாம் திருட்டு. ஹல்லேலூயா. திருட்டுக்குள்ள அடங்குது. ஹல்லேலூயா. ஒருவன் வேலை செய்தான்னா அவன் கூலிக்கு பாத்துறவான். அவன் செய்யற வேலைக்கு ஏற்ற வருமானம் அவனுக்கு வரணும். ஏன்னா அவனுடைய பிள்ளைகளும் மனைவி அங்க இருக்கிறாங்க. தேவனை அறியாதவனா இருக்கலாம். அவன் மனைவி ஹல்லேலூயா அங்க இருந்துட்டு என் புருஷனுக்கு சரியான சம்பளம் கிடைக்கல, கஷ்டமா வேலைப்பட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க துக்கப்பட்டாலே போதும், உனக்கு இங்க அடி கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஒருபோதும் உயர முடியாது. மேல வேணா வளர்ச்சி மாதிரி இருக்கும், ஒரு நாள் மாட்டிக்குவ, வெளியே இறங்கவே முடியாது. அந்த மாதிரிப்பட்ட கிறிஸ்தவர்கள் அநேகர் இருக்கிறாங்க இன்னைக்கும். ஹல்லேலூயா. பிசினஸ் செய்யறேன்னு சொல்லி ஆளுகளை ஏமாத்தி நடக்கிறாங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தமாக முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது, தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. கீழ வாசிங்க நடக்குது. அன்றியும் ஒருவருக்கொருவர் அவைகளாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறருடனே மெய்யை பேச கடவன். ஆமென். ஒரு ப்ராஜெக்ட் ஹல்லேலூயா ஆமென் கையில வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சேல்ஸ்மேனை பார்த்தா தெரியும். ஹல்லேலூயா சொல்லுவாங்க. ஆமென். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சேல்ஸ்மேன் எங்களோட கூட நல்ல தமிழ் மனுஷன் தான். ஒரு ப்ராஜெக்ட், பெரிய ப்ராஜெக்ட், கிட்டத்தட்ட ஒரு 6-8 மாசம் வரைக்கும் ஓடிடும். அவர் சொன்னாரு, அவங்க கிளைண்ட் கேட்குறாங்க எப்போ முடியும், இது எப்போ முடிச்சிடலாம்? 1 வாரத்தில் முடிச்சிடலாம் சார், எங்களுக்கு பெரிய டீம் இருக்கு. ஹல்லேலூயா. கண்ணுக்கள் தெரியாத, நம்மளுக்கு தெரியாத ஆளுகளோட பேர்களை எல்லாம் அவங்க விசிட் பண்ண வரும்போது இத்தனை ஒர்க்கரை வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 100 ஒர்க்கரோட பேர் லிஸ்ட் வேணாலும் எழுதி போட்டுறாங்க. ஹல்லேலூயா. பெரிய கம்பெனின்னு காமிக்கிறதுக்கு நான் ஒரு நாள் மாட்டிக்குவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது எங்கிட்ட கம்பெனிலே நிறைய இடங்கள்ல இது மாதிரி நடக்குது. ஹல்லேலூயா. அவங்ககிட்ட சொல்லணும் ஏற்ற காலம் இவ்வளவு நாள் எடுக்கணும், உண்மையை சொல்லி அதை கிடைக்காம போனாலும் உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவாரு. பொய்ய சொல்லி கண்ட ப்ராஜெக்ட்ல பிடிச்சா கீழே தகர்ந்து போகும். ஹல்லேலூயா. இது இப்ப நாங்க காணுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். நான் அனுபவிக்கிற அநேக காரியங்களை தான் நான் சொல்றேன். இப்படிதான் கம்பெனி அநீதியில தான் ஓடிட்டு இருக்கு. நான் அதை தான் சொல்றேன். அநீதியை ஓடுகிறவன் சீக்கிரமா போய் ஒழுங்கா ஓட்ட தெரியாதவன் என்ன செய்வான், எங்கேயாவது முட்டி மோதி நிக்கதான் செய்வான்.
மேல ஒருத்தர் பார்க்கிறான்னு சொல்லி அந்த பயத்துல ஒழுங்கா நடத்தினால் கரெக்ட் தானே? அல்லேலூயா. ஆமென். அப்படி நடத்தல இன்னைக்கு உலகத்துல அநேக அநீதி நடக்குது. அநேக சபைகளில் இதே மாதிரி. அது வெளியே மட்டுமல்ல, சபையில் இருக்கிறாங்க பெரிய பெரிய முதலாளிகள் அநீதியா ஃபீஸ் வாங்குறாங்க. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லிட்டு அவன் படிக்க வைக்கிறாங்க. அல்லேலூயா. காலேஜ் திறந்து வச்சிருக்கிறாங்க. அநீதியா ஃபீஸ், டொனேஷன், திருட்டு ஒரு சைடுல இருக்கு. இவங்கெல்லாம் தேவனுடைய வாசலை கூட பார்க்க முடியாது. அல்லேலூயா. இப்பேற்பட்ட கொள்ளைகள் நடந்துட்டு இருக்கிற சமுதாயத்துல தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். இது எதுக்கு ஆண்டவர் இப்படி எக்ஸாம்பிளா சொல்றாரு அப்படின்னா, நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தலைமுறைகள் ஆண்டவர் வரதுக்கு தாமதமா இருந்தால் இவைகளை விட்டு ஓட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இப்பேற்பட்டதுல நம்ம ஆண்டவர் நம்மளை வளர்த்துவாரு. வளர்த்தும் போது இப்பேற்பட்டதுல ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசு சொல்லுவான், உலகத்துல பாரு எல்லாத்தையும் பாரு, எல்லாம் வளர்றான், எல்லாரும் முன்னோக்கி போறான், நீ அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர்ற. அப்ப சொல்லணும், எனக்கு இது போதும், இந்த வளர்ச்சி போதும், தேவன் என்னோட இருக்கிறார், அது போதும் எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட சிச்சுவேஷன் வரலாம். நாளைக்கு நீங்க எல்லாம் வளர்ந்து பெரியவளாயா இல்லையா? ஹல்லேலூயா. உங்களுக்கு பெரிய பெரிய பிசினஸ் நடத்தலாம். அந்த நேரங்களில் இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சிருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு சபைக்குள்ளே அநேக அநீதி நடக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இனி பிலிப்பியர் 2:5-7-8 வாசிங்க. பிலிப்பியர் 2:5-7-8. கிறிஸ்து இயேசுவுடைய சிந்தை உங்களுக்கு இருக்கக்கூடாது. பாருங்க, நான் இப்ப சொன்னது எல்லாத்தையும் நீங்க வச்சுட்டு ஒரு ஓவராலா பாருங்க. கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்கணும். கிறிஸ்து இந்த தொழிலை நடத்தினா, கிறிஸ்து இந்த வேலையை செய்தால், கிறிஸ்து 10 ஒர்க்கருக்கு ஹல்லேலூயா வேலை கொடுத்து ஒழுங்கா சம்பளம் கொடுப்பாரா இல்லையா? கிறிஸ்துவை நீங்க பாருங்களேன், அவர் சொல்றாரு, ஒரு எஜமானன் இருந்தா சாயங்காலம் ஒரு வேலைக்காரனை வேலைக்கு அமர்த்தினான், காலையில ஒரு வேலைக்காரனை வேலைக்கு அமர்த்தினான். ஆனா எல்லாருக்கும் அவன் ஒத்துக்கொண்டதின் படி என்ன செய்தாரு? கொடுத்தாங்க. அவர் தாராள குணமுள்ளவராய் இருந்தபடியால சாயங்காலம் வந்தவனுக்கும் அதே கூலி கொடுத்தாரு. மற்றபடி நியாயமான கூலி எல்லாருக்கும் கொடுத்தாரு. ஆமாவா இல்லையா? அவன் ஒரு ஆளுக்கு ஒரு தனசம் கொடுக்கணும்னு இருந்துச்சு, அதான் கூலி அந்த காலத்துல. அவர் அதை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஆனா அவர் தயாளமா இருந்தபடியால சாயங்காலம் வந்தவருக்கும் அதே கூலியை கொடுத்து அனுப்பிட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு எஜமானா இருக்கும்போது இந்த மாதிரி உள்ள குவாலிட்டிஸ் நமக்குள்ள வர வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொலையாளர் தோளாய். ஆமென். போதும். அதாவது கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள வரணும். கிறிஸ்து என்ன செய்தாரு? பிதாவின் சித்தத்தை செய்தாரு. நம்ம இயேசு ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறோம், பிதாவின் சித்தத்தை செய்கிறோம். அல்லேலூயா. அவர் எப்படி திங்க் பண்ணுவாரோ அதே மாதிரி நம்ம அதே குவாலிட்டிஸ் நமக்குள்ள வரணும். வந்தா அதை நம்ம பரிசுத்தமா இருக்க முடியும். எல்லாவற்றிலும் நம்ம அதை பார்த்துக்கணும். இது கிறிஸ்து விரும்புவாரா? எந்த ஒரு காரியத்திலையும் இது ஆண்டவர் விரும்புவாரா? இப்படி ஆண்டவர் செய்வாரா? ஆமென். இயேசு ஆண்டவர் இருந்த இந்த சூழ்நிலையில எப்படி அவர் பிஹேவ் பண்ணி இருப்பாரு? இப்படிங்கிற உடனே ஒரு கொஸ்டினை நமக்குள்ள ரைஸ் பண்ணி அதுக்குள்ள ஆன்சரை கண்டுபிடிச்சாலே போதும். ஆமென். சரியான பாதையில ஓட முடியும். ஹல்லேலூயா. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, அவருக்கு 2-3 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ஒரு 5 வருது அட் அ டைம்ல. உடனே ஹல்லேலூயா, கிறிஸ்து இந்த இடத்துல இருந்தா அவர் என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? ஒரு பொறுமையா இருப்பார். பிதாவின் சித்தத்தின்படி எது எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறதோ அது என்னை நோக்கி வரும். எல்லாத்தையும் அட்டெண்ட் பண்ணிட்டு பொறுமையா இருப்பாரு. பிதாவுடைய பாதத்தில் உட்கார்ந்து இருப்பாரு. கிறிஸ்துவோட காரியத்தை, பிதாவுடைய காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அட் தி சேம் டைம் ஐயோ பதற்றப்பட மாட்டாரு. ஹல்லேலூயா. ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ நம்ம இப்போ ஆண்டவருடைய சித்தமா இருக்கும், அவங்க கரெக்டா ரிப்ளை பண்ணலன்னா அவங்க விட்டுட்டு வேற யாராவது ஹையர் பண்ணிட்டா, இப்படி எல்லாம் பதற்றப்பட மாட்டாங்க. ஆண்டவர் விட்டுருவாரு. விட்டுட்டு என்ன செய்வார் தெரியுமா? எனக்குரியது என்னை நோக்கி வரும். முதலாவது நான் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும்போது இவைகளெல்லாம் பின்னால வரும். எனக்குன்னு வைக்கப்பட்டிருக்கிறத எடுத்து நாய்க்குட்டிக்கு போடாத தேவன் அப்படின்னு கிறிஸ்து இருப்பார். இதே ஆன்சர் எல்லாவற்றிலும் நம்ம கொஸ்டின் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சரியான பாதையில் ஓட முடியும், பரிசுத்தமாய் வாழ்க்கை வாழ முடியும்.
அல்லேலூயா. கடைசியாக தம்மை தாமே வெறுமையாக்கி போதும், அது வேண்டாம். அல்லேலூயா. மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தமுள்ளவனாக இருக்கணும். இதயத்தினுடைய சிந்தை. ஆமென். கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துல வாழ்ந்தாரு. ஆமென். அவர்கள் ஏதாவது கரைகள் குறைகள் உண்டாயிருந்தா இல்ல. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர், ஆமென், தேவனானவர், ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? பிதாவானவர், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்ல நான் பிரியமா இருக்கிறேன்னு சாட்சி கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அவரை ஒரு குற்றம் காணலன்னு நிறைய பேர் சொன்னாங்க சாட்சி. பீலாத்து வரைக்கும் சொன்னார், இவர்ல ஒரு குற்றம் நான் காணவில்லை. அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவை போல சுத்தம் இருதயம் உள்ளவராய் இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலா கலாத்தியர் 4:19 வாசித்து முடிப்போம். கலாத்தியர் 4:19. கொஞ்சம் சத்தமா வாசிங்க. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். போதும், விடுங்க. அல்லேலூயா. கிறிஸ்து நமக்குள்ள கடைசியாக உருவாக வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தம் எப்படி உண்டாகும்? கிறிஸ்து நமக்குள்ள உருவாக வேண்டும். கிறிஸ்துவின் குவாலிட்டி நமக்குள்ள வரணும். கிறிஸ்துவின் சின்ன நமக்குள்ள வரணும். கிறிஸ்துவின் செயல்பாடுகள். அவர் சொல்ற கடைசியா, பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாக வேண்டும். நமக்குள்ள கிறிஸ்து உருவாக வேண்டும். ஹல்லேலூயா. ஆல்பின் இல்ல, கிறிஸ்து. கிறிஸ்து எனக்குள்ள. ஆமென். நம்ம பிரதர் இல்ல, கிறிஸ்து. கிறிஸ்துவின் பிள்ளைன்னு சொல்லும்போது அவருடைய குவாலிட்டி உள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. அதான் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஒத்த வளர்ச்சி அடையணும். அவருடைய குவாலிட்டி நமக்குள்ள. கிறிஸ்து உருவாக வேண்டும். யாரெல்லாம் விரும்புறீங்க கிறிஸ்து எனக்குள்ள உருவாக வேண்டும்? கண்களை மூடி செபிப்போம். அந்த இடத்துல தான் பரிசுத்தம் உண்டாகிறது. கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ பரிசுத்தம் அங்கே இருக்கு. கிறிஸ்துவின் சாயல் எங்கே இருக்கோ பரிசுத்தம் அங்கே இருக்கு. கிறிஸ்துவின் செயல்கள் எங்கே இருக்கோ அங்க பரிசுத்தம் இருக்கு. கிறிஸ்துவின் சிந்தனை எங்கே இருக்கோ அங்க கண்டிப்பா அங்கே பரிசுத்தம் இருக்கு. கிறிஸ்துவின் செயல்பாடுகள் எங்க அனுசரிக்கப்படுகிறதோ அங்க பரிசுத்தம் இருக்கு. மற்றபடி பாரம்பரியத்தினால பரிசுத்தமாக முடியாது. எந்த செயல்களினாலேயும் தேவனை ப்ளீஸ் பண்ண முடியாது. கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்கிறவர்களாய் சமாதானம் கிறிஸ்து செய்கிறார். சமாதானம் பண்ணார் அவரு. அதுக்காக தான் ஏக பலி அவர் வந்தாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் பிதாவானவர் என்ன பண்ணார் தெரியுமா? இவங்களை எல்லாம் அழித்து போடலான்னு. ஹல்லேலூயா. ஆமென். மோசேயின் காலத்துல அநேகர் அழித்து பார்த்தாங்க. ஆமென். ஆனால் ஒருவர் திருந்துகிறதாக இல்லை. அப்பதான் பிதா சொன்னாரு, யார் எனக்காக போவார்கள்? என்னுடைய ஜனங்கள் எல்லாம் அழிந்து போறாங்க, பாவத்துக்குள்ள போறாங்க. ஹல்லேலூயா. அப்பதான் கிறிஸ்து சமாதானம் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நான் போறேன். சமாதானம் பண்ணுகிறவன் தேவனுடைய புத்திரன் கிறிஸ்து. ஹல்லேலூயா. உருவாக நமக்குள்ள உருவானால் ஹல்லேலூயா, அதுவே ஆமென் உண்மையான பரிசுத்தம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் செயல்கள் உருவாகல அப்படின்னா பரிசுத்தம் இல்லை. ஆமென். அப்படி கிறிஸ்துவின் செயல்கள், கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் பார்வை, கிறிஸ்துவின் நடத்தை, கிறிஸ்துவின் யோசனை, கிறிஸ்துவின் எல்லாமே நமக்குள்ள வரும்போதுதான் பரிசுத்தம் உண்டாகிறது. அப்படி பரிசுத்தம் உள்ளவன் தேவனை தரிசிக்கிறான். பரிசுத்தம் இல்லாதவன் தேவனை தரிசிக்க முடியாது. ஹல்லேலூயா. பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்னு சொல்லி காரியம் இல்ல. ஆமென். கிறிஸ்து நமக்குள்ள உருவாகணும். ஆமென். கண்களை மூடி செபிப்போம். ஐயா, ஆமென். கிறிஸ்து யாரெல்லாம் சொல்றீங்க? கிறிஸ்து எனக்குள்ள உருவாகணும் ஆண்டவரே. ஆமென். கிறிஸ்து எனக்குள்ள உருவாகணும் ஐயா. அந்த கிறிஸ்து எனக்குள்ள உருவாகணும். என்னுடைய ஆமென் செயல்களிலேயும் நீர்தான் ஆண்டவரே. என்னுடைய சிந்தனைகளிலேயும் நீர்தான் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் கிறிஸ்து நிறைந்திருக்கு நான் விரும்புறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். பொய் நிறைந்ததல்ல, அநீதியான கைகள் அல்ல, கிறிஸ்துவின் கைகள், கிறிஸ்துவின் செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில வரட்டும் ஆண்டவரே. இல்லைன்னா என்னை நோக்கி ஆமென் ஹல்லேலூயா ஆமென் கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லிட்டு ஒரு காரியமும் இல்லை. வந்த ஆண்டவரை நான் ஆராதித்தேன், ஆலயத்துக்கு வந்தேன், ஒரு காரியமும் இல்லை.
கிறிஸ்து நம்மளில உருவாகாமல் இருந்தால் ஹalleluya ஹத்துனி கமனதனதனிமோ வைடவனடகந்தரே ஹத்துன் ஆதிவஷ்யரவா கிறிஸ்து நமக்குள்ள உருவாகட்டும் ஆண்டவரே, எங்களுக்குள்ள உருவாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய சட்டளையின் கீழே எங்களை தருகிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலும் உம்முடைய கரங்களை தருகிறோம். உமக்கு சித்தப்படி உம்மை போல எங்களை மாற்றி அருள வேண்டிய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமில்லப்பா, உம்முடைய கரத்தின் கீழாக எங்களை ஒப்பு விடுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆசை நீர் தான் ஆண்டவரே, எங்களுடைய நேசம் நீர் தான் ஆண்டவரே. எங்களுடைய செயல்கள் சிந்தனைகள் எல்லாம் உம்மை பற்றியே காணப்படுவதாக ஆண்டவரே. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம் அப்பா. இம்மட்டும் எங்களோடு பேசிக் கொண்டிருந்தார், அதற்காக நன்றி. நாங்கள் பிரிந்து செல்கிறோம், பிரியாத நேசர்களோடு கூடுகிறோம். அவன் எங்களுக்குள்ள எல்லாவற்றையும் இயேசுவின் ரத்தத்தால் முதிரை போடுகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருந்த எல்லாரும் ஆண்டவரை உணர்வடை கிருபை செய்யும். வசனம் ஊடுருவி சென்று தேவையில்லாதவைகள் எல்லாம் வெட்டி சீர் செய்யட்டும் ஐயா. உங்களுடைய கரங்களை எங்களை முற்றிலும் ஒப்புக்கொள்கிறோம். ஜெபத்தை கேட்டமைக்க நாங்கள் பிரிந்து செல்வோம், பிரியாத நேசர் கூடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேடும் நல்ல பிதாவே.